மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. வணக்கம். மழை மேகமடி நீ எனக்கு எழுதி வாசிப்பவர் ஷீலாதேவி அருணாச்சலம். காலையிலிருந்து இனம் புரியாத எரிச்சல் தூரிகாவுக்குள் மூண்டது. இந்த அப்பா அம்மா நான் சொல்றதை ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ கல்யாணம் கேட்டு யார் அழுதா? பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு எதுக்கு இந்த கட்டாயம்? நான் சம்பாதிக்கிறேன், சொந்த காலில் நிற்கிறேன், அப்புறம் என்ன எனக்கு தோண? சே, எரிச்சலா வருது. இந்த ஆம்பளைங்க மேல எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. நந்தினி விஷயத்திலேயே பார்த்துட்டேனே, அவளும் வீட்டுல சொல்றபடி கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ புருஷன் பொண்டாட்டி தாசம் மாதிரி நடிச்சுக்கிட்டு வேற வேற பொண்ணுங்களோட மொபைல்ல கடலை போட்டுட்டு இருந்திருக்கான். விஷயம் தெரிஞ்சு விசாரிச்சா நல்ல பிள்ளை மாதிரி இனி நடக்காது, திருந்திட்டேன் அப்படிங்கிறான். மற்றவங்களும் மன்னிச்சு ஏத்துக்க சொல்ல இந்த முட்டாள் பொண்ணும் நம்பிட்டு அப்படியே இருக்கா. அது எப்படி நமக்காகன்னு ஒருத்தி வந்த பிறகும் கூட இன்னொருத்தி மேல இன்ட்ரெஸ்ட் வருது? இதையே நந்தினி செஞ்சிருந்தா ஒத்துட்டு இருந்திருப்பானா? இந்த விதுரை விழுந்து விழுந்து காதலிச்சு வீட்டை எதிர்த்து ரெஜிஸ்டர் கல்யாணமும் பண்ணிட்டு ஒரு மாசத்துல அவன் குடும்பம் ஒன்னும் சேரவும் ஆளே அப்படியே மாறிட்டானே. அவன் அம்மா லட்சுமி வீட்டுல இருந்து நகை பணம் கேட்டு டார்ச்சர் பண்றத கூட கண்டும் காணாம தானே இருக்கான். எவ்வளவு புத்தி சொல்லியும் அவனுக்கு அறிவு வரலங்கவும் கடைசியில நான் தானே அவனோட டச்சை குறைச்சுக்கிட்டேன். காதல் கல்யாணமும் லட்சணமா தான் இருக்கு, பகுமானமா பார்த்து செஞ்ச கல்யாணமும் பாழாத்தான் போகிட்டு இருக்கு. இதுல எப்படி எனக்கு கல்யாணம் மேல நம்பிக்கை வரும்? எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தானே. இதுல இன்னைக்கு அந்த சித்தார்த் பிரசன்னாவை வேற மீட் பண்ணணுமா? ச்சே என்று மனதுக்குள் பொறுமியவளாக தனது பணிக்கு கிளம்பினாள். பஸ் ஏறி அமர்ந்த பிறகும் அவளுக்கு மனசு ஆறவில்லை. ஏதோ பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்கன்னா கூட மௌனராக ரேவதி போல எங்கேயாவது போய் ஓஹோ மேகம் வந்ததோன்னு பாடி டான்ஸ் ஆடிட்டு லேட்டா போகலாம். காத்திருந்து பார்த்துட்டு பொண்ணு ஊர் சுத்தின்னு அவங்களே பொருளிய கிளப்ப அது பரவி இந்த பெண் பார்க்கும் படலமும் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கு வழி இல்லாம இந்த குடும்பம் முதல்ல வாழ போற நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கா பேசி முடிவு பண்ணுங்கன்னு பெரிய புரட்சியில பண்றாங்க என எரிச்சல் பட்டாள். மாலை ஆட்டோவில் ஏறி சென்ற தூரிகா ஏக கடுப்பில் இருந்தாள். அம்மா 1000 போன் செஞ்சுட்டா. போகாம இருந்தாலோ அழுக ஆர்ப்பாட்டம்னு டிராமா ஸ்டார்ட் ஆகுறதோட அடுத்த மாப்பிள்ளைய வேற பார்க்க ஆரம்பிப்பா. அதை விட நேரில் அந்த சித்தார்த்தை பார்த்து விவரங்களை சொல்லி அவனா என்ன மறுக்கும்படி செய்யணும். அதுக்கப்புறமும் அடுத்த மாப்பிள்ளைய தேடத்தான் செய்வாங்க. எத்தனை பேரை இதே போல சொல்லி விரட்டுறது? ஒரு 4-5 விரட்டிட்டா அப்புறம் திமிரு பிடிச்சவ ராசி இல்லாதவன் ஏதாவது பொருளைய கிளப்பி முடக்கிடலாம் என்று சொந்த வாழ்வில் தானே மண்ணை அள்ளி போடுவதை பற்றி தீவிரமாக சிந்தித்து முடிவெடுத்தாள். அந்தி மயங்கும் நேரம் அவன் அவளை வரச் சொல்லி இருந்த ஹோட்டலுக்கு சென்றான். மொட்டை மாடியில் தனியாக காஃபி ஷாப் போல கண்ணையும் கருத்தையும் கவரும் விதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்க அதில் நடு பகுதியில் அமைந்திருந்த டேபிளில் அமர்ந்திருந்தான் சித்தார்த் பிரசன்னா. ப்ரொஃபைலில் பார்த்திருந்தால்தான் இப்போதுதான் போட்டோஷாப் செய்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாமே. ஆனால் அவன் உண்மையாகவே கம்பீரமாக ஆணுக்குரிய இலக்கணத்தோடு இருந்தான். கண்டவள் ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனாள். அடியே மக்கு தூரிகா, வந்த வேலையை விட்டுட்டு ஜொல்லு விட்டுட்டு இருக்கியே என தன்னையே கடிந்து கொண்டு அவனுக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்தாள். புன்னகையோடு அவளை பார்த்து ஹலோ என்றான் சித்தார்த். பதிலுக்கு ஒரு ஹலோவை சொன்னவள் உடனே ஆரம்பித்து விட்டாள். லுக் மிஸ்டர் சித்தார்த் பிரசன்னா, எனக்கு மொத்தத்துல கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லை. வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ நீங்க தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும் என்றாள் தூரிகா.
சட்டென முகம் மாறியவன் அவள் கூறியதை மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்தான். பிறகு அவளிடம், இந்த கல்யாணம்னு சொல்லியிருந்தா என்ன பிடிக்கலன்னு யோசிக்கலாம், கல்யாணமே பிடிக்கலன்னா காரணம் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். எனக்கு ஆண்கள் மேல நம்பிக்கையே இல்லை என்றாள் வெடுக்கென. ஏனோ என்று அவன் கேட்க சற்றே ஆத்திரத்துடன் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் தூரிகா. அவள் பேசி முடிக்கும் வரை குறுக்கிடாமல் அமைதி காத்தான் சித்தார்த். கொதிப்பும் கோபமுமாக சொல்லி முடித்தவள் மூச்சு வாங்க தண்ணீர் குடித்தாள். ரைட், உங்க தரப்ப நீங்க சொல்லிட்டீங்க. உங்க கண்களுக்கு பட்ட ஆண்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், அதுக்காக எல்லா ஆண்களையும் அப்படி சொல்லக்கூடாதே என்று முறுவலித்தான். அதெல்லாம் இல்லை, 99% ஆண்கள் அப்படித்தான், மீதி 1% வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவ்வளவுதான். ஏன்னா நந்தினி ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன பொண்ணுங்களை கூட விடலையே என்று வெறுப்புடன் மொழிந்தாள். ஓகே, நீங்க என்ன கல்யாணம் பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். ஆனா ஏன் என்னத்தை பத்தின தவறான உங்க அபிப்பிராயத்தை மாற்ற வேண்டியது என் கடமை. நாம நாளைக்கு மீட் பண்ணலாமா, நீங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா என ஒரு இடத்தை கூற தூரிகா திகைத்து குழும்பினாள். எதுக்கு என தயக்கமாக கேட்க, நீங்க வாங்க சொல்றேன், ஷார்ப்பா 10 o'clock உங்க பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், இப்போ இந்த காஃபியை குடிங்க என்றான் சித்தார்த். குழப்பமாகவே காஃபியை குடித்து முடித்து விட்டு வீடு திரும்பினார். அதற்குள் வீட்டுக்கு நல்ல விதமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்ச்செல்வி முகம் மலர மகளை வரவேற்றாள். பையனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சான், உன் விருப்பம் தெரிஞ்சுட்டா ஆகிறத பார்க்கலான்னு பையன் வீட்டுல தகவல் சொன்னாங்க என்ற போது தூரிகா திடுக்கிட்டாள். என்னம்மா இது, ஒரு அரை மணி நேரத்துல, ஒரு காஃபி குடிச்ச நேரத்துல பேசினதுல என்ன தெரிஞ்சிடும், எனக்கு 2 நாள் டைம் வேணும் என்றாள். அண்ணன் கூட விசாரிச்சுட்டான், நல்ல குடும்பமா, அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு, ஓரளவுக்கு வசதியானவங்க தான், காசு பணத்தை விடு, அவங்க குடும்பத்துக்கே நல்ல மனசுக்காரங்கன்னு நல்ல பேரு, நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நீ தேவையில்லாத வீம்புல தப்பா முடிவெடுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று விட்டு நகர்ந்து விட்டாள். அவ்வளவு சொன்ன பிறகும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கானே, பெரிய மௌனராகமோ கண்ணு நினைப்பு. இவ்வளவு இறங்கி வராங்கன்னா எதை மறைக்கிறதுக்கோ என்று ஏதேதோ எண்ணினாள். குழம்பி இருக்கும் மனம் சாத்தானின் உலைக்களம் என்பது போல நல்லது கூட தவறாகப்பட்டது. நாளைக்கு எதுக்கு வர சொன்னா, அதுவும் அங்க, ஒரு வேளை என்ன கிண்டலா பண்றான் என்ற எண்ணம் தோன்ற உள்ளூர சினம் பொங்கியது. அப்படி மட்டும் இருக்கட்டும், நான் யாரும் அவனுக்கு காட்டாம விடக்கூடாது என்று கருவியபடி உறங்கி போனான். மறுநாள் சூரியன் தனது செங்கதிர்களை நிலமகளிடம் பாய்ச்ச அவளது வெக்க பிரதிபலிப்பு வானம் வரை சிவந்திட அதை கண்டு பறவைகள் மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரித்த அழகை ரசித்தபடி ஜாக் செய்த சித்தார்த்தின் மனதில் தூரிகா நிறைந்திருக்க அவளோ இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். வேண்டா வெறுப்பாக கிளம்பி ஆபீஸுக்கும் லீவு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு செல்ல அவளுக்கு முன்னதாகவே சித்தார்த்து காத்திருந்தான். சற்றே வியப்பு மேலிட அவனுடன் காரில் பயணித்தாள். அவர்கள் சென்ற இடம் மைண்ட் ப்ளூம் எனும் கவுன்சிலிங் சென்டர். அடிக்கடி வருவான் போல பலர் பரிச்சயமாக புன்னகைத்தனர். அங்கு நிலவிய சூழலில் தூரிகாவுக்குள் இருந்த எரிச்சல் லேசாக மட்டுப்பட துவங்கியது. நேராக ஆபீஸ் ரூமுக்கு அவளை அழைத்து சென்று உரிமையாளரை அறிமுகம் செய்ய ஏதோ வயதானவர் என நினைத்தவளுக்கு பின் 30 இருந்தவளை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. எதற்காக இங்கு வந்தோம் என்றே அவள் புரியாமல் விழித்திருக்கும் போதே அவன் அவளை அழைத்து கொண்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு செல்ல அவனிடமே கேட்டுவிட்டாள். அதான் நேத்தே சொன்னேனே,
என் இனம் மேல விழுந்த களங்கத்தை தொடக்கிறது கடமைன்னு என்று முறுவலித்தவனை எரிச்சலும் குழப்பமுமாக பார்த்தாள். மெனு கார்டில் ஸ்வீட்களாக பார்த்து அவளிடம் ஓகேவா என்று கேட்க, இப்ப என்ன விசேஷம்னு ஸ்வீட்டு, இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டா சீக்கிரம் சுகர் வந்துடும் என்று கடுகடுத்தாள். அவன் புன்னகை மாறாமல் பேரரிடம் 2 மொஜிட்டோவுக்கு மட்டும் சொல்லிவிட்டு அவளிடம் இப்போ நான் பேசுறத கொஞ்சம் அமைதியா கேட்கணும் என்றிட அவள் கையை கட்டியபடி தயாரானாள். இப்போ மைண்ட் ப்ளூம்ல பார்த்தோமே, அவரு என் அத்தானோட ஃப்ரெண்டு பிரியன். அவர் லவ் பண்ண பொண்ணை சந்தர்ப்ப விஷயத்தால கல்யாணம் பண்ண முடியல. அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்காம வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வர இவர் அவங்க நினைவோட வேற கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அதோட அந்த பொண்ணும் குடும்ப தகராறுல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மனசு விட்டு பேச ஆள் இல்லாம தானே இப்படி செஞ்சதா யோசிச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட நிலை யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவங்க நினைவா இந்த கவுன்சிலிங் சென்டரை நடத்துறாரு என்றிட தூரிகாவுக்குள் சிறு சலனம். உங்களை மாதிரியே வேற ஒரு பொண்ணுக்கும் ஆண்கள் மேல நம்பிக்கையே இல்லை. அந்த பொண்ணை ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம், ஆனா பொண்ணு ஏத்துக்கல. விடாம துரத்தி காரணம் கேட்டு பிரியன் சார் கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்தப்ப சொன்னது கொஞ்சம் வருத்தமானதுதான். 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போன பொண்ணுக்கு அந்த போட்டோகிராஃபர் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கொடுத்து. தூரிகா இப்போது அவனை அர்த்தத்துடன் பார்க்க கையமர்த்தியவன் தொடர்ந்தான். பூ பண்ணினவன் ஏன் என்னந்தான், ஆனா அவனை தண்டிக்காம அந்த பொண்ணு கிட்ட இப்படி மினுக்கிக்கிட்டு போனா செய்யத்தான் செய்வான்னு அவனோட தப்ப நியாயப்படுத்தினது உங்க இனம்தான் தூரிகா. இப்படி பேசி பேசி அவங்க மனச காயப்படுத்தினதோட இல்லாம ஆண்களே தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிபியை உருவாக்கிட்டாங்க. நடந்ததுல உன் பங்கு எதுவுமே இல்லை. ஒரு திருட்டு நாயோட வேலை அது. ஒரு கம்மல் இல்ல ஒரு கொலுசு திருடு போனா கொஞ்ச நாள் வருத்தப்படுவோம், திரும்ப அதுவே வேணாம்னா முடிவு பண்றோம், வேற வாங்கி போடுறது இல்ல. அதுக்கப்புறம் பாக்குற எல்லாரையுமா திருடர்களா நினைக்கிறோம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம், அப்படித்தானே என்று கேட்டவனை விழி விரிய பார்த்தாள். அதுவும் இதுவும் ஒன்னா என்று அவள் கேட்க, என்ன கற்பு அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா அது அவனுக்கும் பொருந்துதானே. எனக்கே அதுல கொஞ்சம் வருத்தம் தான். 10 பொண்ணுங்களை உதாரணம் காட்டினவங்க ஆண்கள்ல ராமனை மட்டுமே சொல்லி வச்சிருக்காங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுனால கட்டுப்பாடா இருக்க ஒழுக்கம்னு சொல்லி வைக்க யாரோ எவரோ அதை சட்டம் போல மாத்திருக்கலாம். அது இருபாலருக்கும் பொதுதானே. சுய உணர்வோ விருப்பமோ இல்லாம நடந்த ஒரு செயலுக்கு அந்த பொண்ணு மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும்? ராமன் ஒழுக்கத்துக்கு உதாரணம்னா ஒழுக்க கேடால அழிஞ்சவங்கன்னு இந்திரன் சந்திரன் ராவணன் உதாரணம் காமிச்சிருக்காங்க. ஆனா அதையும் தனக்கு சாதகமா ஏதோ ஒரு ஆண் மாத்த அத வழி வழியா கடைபிடிச்சிருக்காங்க. இத புரிஞ்சுகிட்ட பெண்கள் தங்களோட அடுத்த தலைமுறைய சரியா கைட் பண்ணியிருக்காங்க. இத விளக்குனது ஒரு ஆண். எங்க அண்ணன் ரிஷிதேவன் தான் தூரிகா. எங்க அண்ணி தவமலர் தான் அந்த பொண்ணு. இதை இப்படி வெளிப்படையா சொல்றேனேன்னு நீங்க நினைக்கலாம். எங்களை பொறுத்தவரையில எங்க அண்ணி மேல ஒரு தப்பும் இல்லை. அதனால அதை ஒரு பொருட்டாவே நாங்க நினைக்கிறது இல்லை. இப்போ அழகான 2 குழந்தைகளோட நிம்மதியா வாழுறாங்க. இந்த மாதிரி ஆண்கள் உங்க கண்ணில் படவே இல்லையா? எல்லா ஆண்களும் மோசமானவங்க இல்லைன்னு சொல்லத்தான் இதை உங்ககிட்ட சொன்னேன். அதே நேரம் எல்லா பொண்ணுங்களும் சரியானவங்களும் இல்லையே. நீங்க சொன்ன உங்க ஃப்ரெண்டு விஷயத்துல கல்யாணம் ஆன பொண்ணுங்களும் இன்னொரு பொண்ணோட புருஷனோட தவறான முறையில பேசிட்டு இருக்காங்களே. தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தானே. அவங்க ஹஸ்பண்டை விட உங்க ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு வகையில பெஸ்டா இருந்திருக்கலாம். ஆனா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை பத்தி ஒரு பொண்ணே யோசிக்கலைங்கிறது உண்மைதானே. லக்ஷ்மி கிட்ட நகை பணம் கேட்கறது உங்க ஃப்ரெண்டோட அம்மா தானே என்று மடக்க தூரிகா திணறி போனாள். அதுக்காக உங்க ஃப்ரெண்டு விதுரனை நியாயப்படுத்தல, அவருக்கும் புரிய வைக்கணும்.
அதே மாதிரி கல்யாணம்னா லைஃப் என்னவோ ஜெயிலுக்குள்ள போட்ட மாதிரின்னு யோசிக்க கூடாது. உங்க சந்தோஷம் எதுன்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். எத்தனையோ பேர் குடும்பத்துக்காக பிரிஞ்சு வேற வேற ஊர்ல நாட்டுல வெறும் மெசேஜ்கள்லயே ஃபோன் கால்கள்லையுமே சந்தோஷமா வாழ்றாங்க. அதே நேரம் நீங்க சொன்ன மாதிரி தட்டு நிறைய இருக்கிற இனிப்பால திகட்டி போனவங்களும் இருக்காங்க. அதுல ஆண்களும் அடக்கம். கணவனை மனுஷனா கூட மதிக்காத எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்களே. எல்லாம் பார்க்குற கண்ணோட்டத்துல இருக்குமா? என்னில் பாதின்னு சொல்றதுல இல்லை விஷயம். ஹஸ்பண்டுக்கு பிரச்சனைனா ஒய்ஃப் ஆறுதலாகவும், ஒய்ஃபோட பிரச்சனையில ஹஸ்பண்ட் தேறுதலாகவும் இருக்கிறது தான் லைஃப். ஒரு நாள் திடீர்னு எங்க வீட்டுக்கு நீங்க வந்து பார்த்தா புரியும். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்லிட்டு வந்தா கூட நாங்க ஏதோ நடிக்கிறதா உங்களுக்கு தோணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா மனசார செய்யற சின்ன சின்ன விட்டு கொடுத்தலோட, போலித்தனம் இல்லாத அன்போட வளர பெத்தவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்கள மாதிரியான வாழ்க்கை துணை அமையணும்னு, அமைஞ்சதை போற்றி பாதுகாக்கணும்னு தோணும். எங்க வீட்டு பழக்கம் அதான் என்று முடிக்க சற்று நேரம் ஆழ்ந்த அமைதி அங்கு நிலவியது. என்ன, ஆண்கள்லையும் நல்லவங்களும் இருக்காங்கன்னு இனியாவது நம்புவீங்களா என்று சித்தார்த்து கேட்க, நிச்சயமா என்று மனதார புன்னகைத்தாள். அப்ப அத உனக்கு புரிய வச்ச என்ன என்று குறும்பாக கண் சிமிட்டி அவன் கேட்க, ரொம்ப ரொம்ப நம்புறேன் சித்து என பூவாக சிரித்தாள் தூரிகா. சுபம்.